ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னுடைய ஒரு எம்பவரிங்கான ஒரு பாசிட்டிவான பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஐ நோ ஆல் ஆஃப் அஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து மற்றவங்களுடைய டெலிவரி எப்படி இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டே கேட்குறது, இல்லைனா இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபெல்லோ மாம்ஸோடைய ஜேர்னி எப்படி இருந்துங்கிறத வீடியோ பார்க்குறது, கூகுள் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். ஆல் தட் இஸ் நாட் தேட் அட்வைசபிள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு நெகட்டிவாக ட்ரொமேட்டிக்காக கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம அது கேட்கும்போது நம்ம மைண்டில் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடுமே, அது அந்த டைமில் அப்படி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வி கான்ட் இக்னோர் தி ரியாலிட்டி. எனிவே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்த குட்டி குட்டி சேலஞ்சஸ், அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், எனக்கு எப்படி ஒரு டெலிவரி வேணும்னு நான் இமேஜின் பண்ணணும், அது மாதிரி எனக்கு நடந்ததா இல்லையா அப்படிங்கிற என்னோடய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம 2-3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரெக்னென்சி அப்போது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஐ கீப் திஸ் ஷார்ட். இனிஷியலி என்னோடய ப்ரெக்னென்சி அப்போ வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கன்சல்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் வேறு ஒரு ஊரில் இருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேறு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் நாங்கள் அங்கேருந்து வேறு ஊருக்கு வந்தோம். சரி, வேறு ஊருக்கு ஏன் போகாட்டி, இன்னும் 3-4 மந்த்ஸில் வளகாப்புக்கு அப்புறம் எனிவே ஐ பி கமிங் டு மை மதர்ஸ் பிளேஸ். அதனால் நான் அம்மா வீட்டுக்கே வந்துடலான்ட்டு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த அப்புறம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கன்சல்ட் பண்ண ஆரம்பித்தோம். டெஃபினெட்லி ஒரே ஊருக்குள்ளே நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு 2 வேறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்க வச்சுருக்க ப்ரோட்டோகால்ஸ், அவங்க கொடுக்குற அட்வைஸஸ்லாம் கொஞ்சம் மாறுபடும். பேசிக்கான விஷயங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். எனக்கு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு அனுபவம், இங்கே வந்து எனக்கு வேறு மாதிரி அனுபவங்கள் சில விஷயங்கள் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்லி எனக்கு அவங்க அங்கே அட்வைஸ் பண்ணது என்னென்னா, ப்ரெக்னென்சிங்கிறது இட்ஸ் பேசிக்லி ஃபார் 40 வீக்ஸ். ஸோ உங்களுக்கு 37 வீக்ஸ்க்கு மேலே எனி டைம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து பெயின் வரலாம், பேபி வந்து டெலிவர் ஆகலாம். இல்லை 40 வீக்ஸ் வரைக்கும் வரலன்னா இன்னும் +1 வீக். ஸோ 41 வீக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இன்னும் மதர்ஸோட ஹெல்த் கண்டிஷன், பேபி ஹெல்த் கண்டிஷன்லாம் பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஆஃப்டர் 41 வீக்ஸ் நமக்கு நேச்சுரலாக வந்து பெயின்லாம் வரல அப்படின்னா தென் வீல் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது எனக்கு அங்கே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வி ஹவ் கம் ஹியர். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஐ வாஸ் ப்ரிட்டி ஆக்டிவ். எனக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தேங்க் காட் இருக்கலை. ஐ ஹேட் எ வெரி ஸ்மூத் ப்ரெக்னென்சிங்க. நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இன்னும் சிவியர் நாசியாக இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இன்ஃபேக்ட் சிலருக்கு ஸ்மெல்லாம் கூட சில ஸ்மெல் பிடிக்காது, மார்னிங் சிக்னஸ் ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் லக்கிலி எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஐ ட்ராவல்டு லாட், நிறைய ஊருக்கு போனேன். படங்களுக்கு தியேட்டர்ஸ்க்கெல்லாம் கூட நான் போயிட்டுருந்தேன் ஃப்ரீக்குவெண்ட்டாக. ஸோ ஸ்பெஷலி 3rd ட்ரைமஸ்டர் அப்போலாம் ரெகுலராக வாக் பண்ணுறது, குட்டி குட்டி பேசிக்கான எக்ஸசைஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி நான் எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக யோகா கிளாஸ் இல்லைனா ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் சைன் அப் பண்ணலை. பட் நானே எப்படி என்னோட வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக என்கேஜாக வச்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஹேட் எ வெரி குட் ப்ரெக்னென்சி தான். டயட்டுமே வந்து மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்பப்போ குட்டி குட்டி கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதுக்கு மட்டும் எப்போயாவது அந்த லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்றது. பட் மேஜர்லி ஐ டென்ட் ஹாவ் எனி ஜங்க் ஃபுட்ஸ், மோஸ்ட்லி ஹோம் குக்ட் ஃபுட். இன்கேஸ் நம்ம ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப பேசிக் ஃபுட் நல்ல இடமா பார்த்து சாப்பிட்றது. இந்த மாதிரி தான் என்னோடய ப்ரெக்னென்சி இருந்தது. அண்ட் அந்த கிரேவிங் பற்றி பேசினது தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம எண்ட் ஆஃப் சம்மர் இருக்கோம், எல்லோரும் ரொம்ப மாம்பழம்லாம் நல்லா சாப்பிட்டுட்ருப்பீங்க. எனக்கு என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் சுகர் கிரேவிங் நல்லா அந்த ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தது. ஸ்பெஷலி சம்மர் சீசன் வந்தப்போ நல்ல இனிப்பு மாம்பழமாக சாப்பிட்ணுன்னு அப்படி ஒரு கிரேவிங் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு யார் வந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னது, எனக்கு இனிப்பாக மாம்பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோடய லைஃப்லேயே இப்போவும் நான் மாம்பழம் சாப்பிட்றேன். ஆனால் அப்போது அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நான் தேடி அப்படி இனிப்பாக மாம்பழம் வேணும்னு அதை ருசிச்சு சாப்பிட்டது வந்து அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் பி ஈட்டிங் ஈவன் ஆஃப்டர் தட். அப்படி ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் அந்த ஸ்வீட்டான ஒரு மாம்பழம். அண்ட் இன்ஃபேக்ட் பொதுவாக சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் நிறையா மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பட் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹோல் மாம்பழம், ஒரு முழு மாம்பழம் நாளையெல்லாம் சாப்பிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து கிரேவிங் இருந்தது அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். நான் சாப்பிடுவேன், அப்படியே ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவேன், நல்லா தூங்கிடுவேன், அப்படி தான் இருந்தது.
அண்ட் இப்போ எனக்கு அரௌண்ட் 32 to 34 வீக் அந்த டைமில் வந்து நான் ஸ்கேன் போனப்போ எனக்கு வந்து ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க பேபிஸ் இன் செஃபாலிக் பொசிஷன், அதாவது தலை திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்டதுமே ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் தட் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஹேவிங் ஒரு வெஜைனல் டெலிவரி இல்லைங்களா. ஏன்னா பேபி பொசிஷனுக்கு வராங்க, தலை திரும்புகிறாங்க அப்படின்னாலே அது ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நாட்கள் போக போக நீங்கள் வந்து நேச்சுரலாக நமக்கு பெயின் வரும், நமக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தது, ரெகுலர் செக்கப்ஸ் போயிட்டு இருந்தேன், எல்லா ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் நடந்துட்டு இருந்தது. அண்ட் 9th month அந்த மாதிரி வரும்போது ஐ திங்க் 2 weeks once ஃபஸ்ட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்ரி வீக் வர சொல்லுவாங்க செக்கப், என்னோடய ஹாஸ்பிட்டலில் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 weeks once செக்கப் போகிறது நான் போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்கப்பில் வில் ஹேவ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது டாக்டர் வந்து அவங்க ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணி பேபி ஹெட் எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபிசிக்கலி அசஸ் பண்ணுவாங்க. எனக்கு பொதுவாகவே ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன், மாத்திரை, மருந்து இது எல்லாமே அலர்ஜி தான். பட் வேறு வழி இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ப்ளட் டெஸ்ட் இருக்கும், எக்கச்சக்கமாக அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும், ஸ்கேன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர்டாக போனேன். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஃபீலிங் இருந்தாலும் we have to go through this அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்க, எல்லாருமே இது கோ த்ரூ பண்ணுறாங்களேன்னு ஒரு மன தைரியத்தை வர வச்சுட்டு நான் போனேன். டாக்டர் வாஸ் வெரி ஜென்டில், எந்த இன்னும் நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. ஷி வாஸ் வெரி ஜென்டில். ஆஸ் யூஷுவல் அவங்க எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு கன்சல்டேஷன் பண்ணும்போது சொன்னாங்க பேபி ஸ்டில் இன் செஃபாலிக், பட் வந்து இன்னும் வந்து ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு. ஸோ யூஸ்வலி எப்படின்னா அந்த பெல்விக் போனில் வந்து தலை வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகிறது தான் ஒரு நெக்ஸ்ட் நமக்கு வந்து நேச்சுரல் அதாவது வெஜைனல் பர்த்திங்க்கான ஒரு பொசிஷனில் வராங்க பேபி, நம்ம ட்ரை பண்ணலாம் நார்மல் டெலிவரிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 0 மேலே வந்து 1-2 ஸ்டேஜ் 1-2 இருக்கும், கீழே -1 -2ன்னு இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 0ல் இருக்கணும், அதுலேருந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகி -1 -2 அங்கே வராங்கன்னா தென் பேபி இஸ் ரெடி ஃபார் கம்மிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இன்னும் பேபி தலை வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகலை, இன்னும் நமக்கு டைம் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அகெயின் செகண்ட் செக்கப்புக்கு நான் போனேன் திரும்ப 2 weeks கழிச்சு. அகெயின் வி ஹேட் அ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். திரும்ப பார்த்துட்டு டாக்டர் அதை தான் சொன்னாங்க, இன்னும் பேபி ஹெட் அங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகலை, பேபிஸ் வந்து அங்கே 0ல் இருக்காங்க, இன்னும் அந்த பேபி ஹெட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐம் 5 feet, என்னோடய ஹைட் வந்து 5 feet. ஸோ டாக்டர் என்னையும் பார்த்துட்டு நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்க, சரி நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி C-section நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஸ்பெஷலி அவங்க ஹைட் வச்சு பேசினதுனாலையும் பேபி இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, இன்னும் வந்து அரௌண்ட் 37 38 இல்லை எனி டைம் அது நடக்கலாம் இல்லைங்களா, எப்போ வேணால் நமக்கு தெரியாது, பேபி ஃபிக்ஸ் ஆகலாம், திடீர்னு நடக்கலாம். ஸோ இவங்க முன்னாடியே இவங்க ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டே வந்து நார்மலுக்கு பார்க்கலாம் இல்லைனா C-section போயிடலான்னு சொன்னதும் ஹைட்டு வச்சு சொன்னதும் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் ஐ வாண்டட் அ வேஜினல் டெலிவரி. எனக்குன்ட்டு இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி வி ஆல்வேஸ் வாண்டட் டு ஹாவ் அ வேஜினல் டெலிவரி, ஸ்மூத்தாக இருக்கணும், குவிக் ரிகவரி இருக்கணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம். ஏன்னா அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து பயங்கர அப்செட்டிங்காக இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அப்செட்டு, எல்லாருக்கிட்டையும் என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிலாம் பேசுகிறேன். அந்த சமயத்தில் ஐ வாஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தேன், அதே சேம் என்னோட மாதிரியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, நியூ மாம்ஸ் அவங்கெல்லாம் அந்த காமன் குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணி அந்த குரூப்பில் போடும்போது அவங்க நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணாங்க. 4, 9, 4, 8 இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தி ஹேட் அ வெஜினல் டெலிவரி. இன்ஃபேக்ட் ரொம்ப ஷார்ட்டான லேபர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு மெசேஜ் பண்ணாங்க. அது அந்த மெசேஜஸ்லாம் படிக்கும்போது எனக்கு அந்த கொஞ்சம் லோவான அகெயின் ஐ கேம் பேக் அப்படின்னு சொல்லலாம். யார் என்ன வேணால் சொல்லிட்டு இட்ஸ் ஓகே, ஐ நீட் அ வெஜினல் டெலிவரி, நான் அதை மட்டும் தான் யோசிப்பேன், நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கடா அப்படின்னு நான் இருந்துட்டேன். அண்ட் தென் இது வந்து நெக்ஸ்ட் திருப்பி போகிறோம். திஸ் இஸ் மை லாஸ்ட் செக்கப். இந்த செக்கப் போயிட்டு எனக்கு வந்து ஓகே, நீங்கள் வந்து என்னோடய EDD பார்த்தீங்கன்னா August 15th இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேரம் டைம் நெருங்கிடுச்சு, நீங்கள் August 13th நீங்கள் அட்மிட் ஆகிக்கோங்க, நம்ம வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணி பார்க்கலாம், அண்ட் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பொறுத்து வில் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து 41 weeks வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே நான் கேட்கும்போது யூஸ்வலாக நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல, நாங்கள் இன்டியூஸ் பண்ணிடுவோம், பிகாஸ் பேபி மெச்சூர் ஆயிடும் 40 weeksங்கிறப்ப. இன்கேஸ் அவங்க உள்ளே வந்து மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இட் வில் பி டிஃபிகல்ட், இம்மீடியட்டாக C-section பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு பேபி உள்ளே இருக்காங்க அப்படின்னா சம்டைம்ஸ் டிடெக்டும் பண்ண முடியாது அண்ட் இட் பி ரிஸ்கி. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறது யூஸ்வலாக நாங்கள் வெயிட் பண்ணுறதில்ல. இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து வீல் இன்டியூஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து பயங்கர பதட்டம் அவங்களுக்கு. அவங்க வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பேபி அண்ட் மீ 2 பேருமே வந்து அவங்க ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கணும், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து சரி ஓகே இவ்வளோ ஆசைப்படுறா, வெயிட் பண்ணி பார்க்கலாம், நேச்சுரலாக பெயின் வரும்னு ஆசைப்படுறா அப்படின்ட்டு அவருக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஹாஸ்பிட்டல் இப்படி சொல்கிறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். எனக்கு செம்ம டென்ஷன். வீட்டில் வந்துட்டு தாட்ட புத்தன் நான் கத்துறேன், என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்கிறாங்க, நான் வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இது மாதிரி வெயிட் பண்ணுறாங்க, இவங்க இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ நான் பாட்டு கண்ணா பின்னான்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வீசுகிறேன், கத்துறேன், எங்கள் அம்மா கிட்ட அப்படி கத்துறேன், எல்லாம் பண்ணுறேன். மை ஹஸ்பண்ட் வாஸ் ஸ்டில் அவே, ஹி வாஸ் நாட் வித் மீ இன் மை ஹோம். ஸோ அப்புறம் நான் கத்துறதுலாம் தெரிஞ்சுட்டு அவர் நைட்டாக கிளம்பி வந்துட்டார். காலையில் அவர் வராரு வீட்டுக்கு, நான் கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது அவர் வராருன்ட்டு. நான் கத்துறதை பார்த்து அவர் கிளம்பி வந்துட்டார். ஸோ பார்த்தா அவர் வராரு, கத்துறாரு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்னொரு ஹாஸ்பிட்டல் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கோம். சரின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு போனப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இது நார்மல் ப்ரோட்டோக்கால் தான், இப்படி தான் பண்ணுவோம், இன்ஃபேக்ட் நீங்கள் எங்ககிட்ட வந்திருந்தீங்கன்னா நாங்கள் 39th வீக்லேயே உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு 2 days பிஃபோர் தான் உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுறாங்க, நோ ப்ராப்ளம், கோ ஆஸ் பர் உங்கள் டாக்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆன் த வேல என்னோடய ஹஸ்பண்ட் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ரொம்ப ஒரு பழமையான ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் எங்கள் ஊர்லன்னு சொல்லலாம். அங்கே தான் எங்களுக்கு கல்யாணம்லாம் நடந்தது. சரி நாங்கள் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னை சுற்றி, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட அப்படியே ப்ரே பண்ணுறேன். ப்ரே பண்ணிட்டு நான் கண்ணை திறக்கும்போது சாமியோட எங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு சிவப்பு செம்பருத்தி பூ அப்படியே கீழே விழுகுது நான் கண்ணை திறக்கும்போது. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி, ஓகே பொதுவாக பூ விழுந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே சாமி நான் சுற்றி வரும்போது நான் இந்த ஸ்டோரி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் கண்ணை திறக்கும்போது பூ விழுந்துச்சு அப்படியா, சரி ஓகே நீ போய் அங்கே இருக்க ஐயர்கிட்ட சொல்லி அந்த விழுந்த பூவை எடுத்துக்கோ அப்படின்னாரு. நானும் போய் கேட்டு அந்த பூவை வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு ஐ திங்க் அந்த டைம் வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நான் வீட்லேயே இருந்து அந்த மாதிரி டென்ஷனாகவே இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்துக்கு போகலான்னா ஒரு சடன் பிளான். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து ஜெயிலர் படத்துக்கு போயிட்டோம். அங்கே கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்னன்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ் 10-15 minutes இருக்கும்போது ஐ ஹேட் மை நேச்சர் கால். ஸோ ஐ டு கோ டு ரெஸ்ட் ரூம். ஸோ நான் சொல்லாமல் கொள்ளாமல் என்ச்சு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் பதறிட்டார், என்னடா வெதிரின்னு நினச்சி போகிறா அப்படின்ட்டு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்லேயே காலியாக இருந்தது நாங்கள் உட்காந்துருந்தோம். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் கிளைமேக்ஸ், கொஞ்சம் நேரத்தில் படம் முடிய போது இங்கேயே உட்காந்து பார்த்துடலான்ட்டு. சரி கொஞ்சம் பதட்டமாகவே வச்சுருக்கலாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் லைட்டாக வந்துட்டார். தட் வாஸ் நைஸ். அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வி கேம் பேக் ஹோம். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானதெல்லாம் அன்றைக்கி நைட்டு பேக் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே August 13th I had to admit in the hospital. அடுத்த நாள் காலையில் எல்லாம் ரெடியாகி ஒரு 10 அந்த மாதிரி 10-10:30 காலையில் ரெடியாகி we went to hospital. அங்கே போயிட்டு கூட என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், சரி டாக்டரை பார்த்து நம்ம பேசலாம், இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னாரு. எங்கள் நேரம் அன்றைக்கி வந்து இட் வாஸ் அ சண்டே, August 13th சண்டே. அண்ட் என்னோடய மெயின் டாக்டர் நான் ரெகுலராக கன்சல்ட் பண்ணுற டாக்டர் வாஸ் ஆன் லீவ் அன்றைக்கி. ஸோ டாக்டர் அன்றைக்கி லீவு, ஸோ பர்மிஷன் கேட்க முடியாது. அண்ட் எனக்குமே சரி கிளம்பியெல்லாம் வந்தாச்சு, லெட்ஸ் ஜஸ்ட் சரண்டர் டு த ப்ராசஸ், ஐ நோ வாட் மை பாடி கேன் டூ அப்படிங்கிறதுல நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் நாங்கள் அட்மிஷன் போட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். எனக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்னென்னா 2 ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் பி ஃபாலி பல்ப் இண்டக்ஷன். அதாவது ஒரு ஃபாலி பல்ப் கேத்தட்டர் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுவாங்க, உங்கள் சர்விக்ஸை டைலேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் ஒரு 3 to 4 centimeter டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்லி கீழே விழுந்துடும். அது விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து பெயின் இன்டியூசிங் ஜெல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லேபர் எவ்வளோ குயிக்காக ப்ராக்ரஸ் ஆகுது, நீங்கள் எவ்வளோ ஒத்துழைக்கிறீங்கிறத பொறுத்து இட் வில் பி ஐதர் உங்களுக்கு வெஜினல் டெலிவரி நடக்கலாம், இல்லைனா சி செக்ஷன் போகணுன்னா போகலாம். ஸோ அது வந்து இதுதான் ப்ராசஸ் எனக்கு சொன்னது.
ஸோ எங்களுக்கு ஒரு லன்ச் நான் முடிச்சுட்டு கூப்பிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி நான் போனேன். எனக்கு வந்து அந்த ஃபாலி பல்ப் இண்டக்ஷன் பண்ணாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற நம்ம சானிட்ரி பேட்ஸ் வந்து வச்சுக்க சொன்னாங்க. பிகாஸ் லைட் ப்ளீடிங் நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். கிராஜுவலாக உங்களுக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். சும்மா சின்ன சின்ன குட்டி குட்டி கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் அப்படின்னாங்க. மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அது இன்ட்ரெஸ்டிங் இல்லை, பட் எனக்கு வந்து யூஸ்வலி பீரியட்ஸ் பெயினே வந்து ரொம்ப சிவியராக வரும். ரொம்ப அன்மேனேஜபிளாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு 3 to 4 hours வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உருண்டு பெறலுவேன். பபல் மூமெண்ட்ஸ் வர மாதிரி ஃபீல் இருக்கும். ரெஸ்ட் ரூம்க்கு ஆஃப் அண்ட் விசிட் பண்ணேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். அது வந்து எப்போவுமே எனக்கு ஒரு 3 to 4 hours அந்த பிகினிங் ஆஃப் த பீரியட்ஸ் எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் மேனேஜபிள் ஆகும். நான் ஸ்கூலில் காலேஜ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மிட் ஸ்கூலில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வர்றது, அம்மா வந்து பிக்கப் பண்ணுறது, ஹாஸ்டலில் காலேஜ் ஹாஸ்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு பயமும் இருந்தது. அந்த பெயின் நமக்கு அவ்வளோ அன்பேரபிளாக இருந்திருக்கு. ஸோ இந்த டெலிவரி பெயின் எப்படி இருக்க போதும் அப்படின்னு வந்து நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அதவே தாங்கிட்டோம். அதுவே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. அதவே தாங்கிட்டோம். ஸோ இதையும் நான் தாங்கிடுவேங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபாலி பல்ப் இண்டக்ஷன் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லக்கிலி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்களும் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் பக்கத்து ரூமில் அட்மிட் ஆகிருந்தாங்க. ஷி வாஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். பட் அவங்க டெலிவரிக்கு அட்மிட் ஆகலை, வேற ஒரு ப்ரொசீஜருக்காக ஷி வாஸ் அட்மிட்டட். சரி, அவங்க கூட போய் பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போனேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே ஸ்லைட்டாக அந்த கிராம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ளீட் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் எனக்கு காலெல்லாம் ப்ளீட் வந்துடுச்சு. அந்த ப்ளட் பட்டுருச்சு, ஸ்பாட்ஸு. சரி, நான் உடனே ரூமுக்கு வந்துட்டு க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க, இது ரொம்ப குவைட் நார்மல், உங்களுக்கு ப்ளீடிங் வருது, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்படியே ஸ்லோவாக அப்பப்போ லைட்டாக கிராம்ப்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து இட் வாஸ் குவைட் மேனேஜபிள். திடீர்னு கொஞ்சம் கிராம்ப் வரும் போகும் அப்படி தான் இருந்தது. ஒரு ஈவினிங்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிவியராச்சு. அங்கேருந்து நர்ஸ் எல்லாமே தே வர் வெரி கைண்ட். எப்போ எந்த ஹெல்ப் வேணுமோ உடனே வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணுறது அப்படி இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் நல்லா நடக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ராசஸை ஃபாஸ்டன் பண்ணும், கிராவிட்டி வில் ஆல்சோ ஹெல்ப் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். என்னோடய ரூம் வந்து 2nd floor. ஸோ 2nd floorலேயே கொஞ்சம் நடந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம கீழே மேலே அப்படி நடக்கலாம். வி ஹேட் ரேம்ப், ஸ்டெப்ஸ் எடுக்கல, நான் ரேம்ப் இருந்தது. ஸோ 2nd floorலேருந்து 1st floor, ground floor, அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொஞ்சம் நேரம் நடக்கிறது. நான், என்னோடய அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட் 3 பேரும் நடந்துகிட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் நல்லாவே பெயின் இன்டென்ஸ் ஆச்சு. அப்புறம் அப்படியே இது மேனேஜ் பண்ணிட்டே நடந்துக்கிட்டே இருந்தேன். நான் நல்லா நடந்தேன். எனக்கே வந்து அப்போவே பரவாயில்ல, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தது. நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நல்லா நடந்து கொஞ்சம் டயர்டும் ஆகிட்டேன். அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி என் ஹஸ்பண்ட் வெளியே தான் வாங்கிட்டு வந்தார். சரி, அப்படியே நடந்த டயர்ட்லேயே சாப்பிட்டுட்டு தூங்கினா தான் முடியும், இல்லாட்டி நமக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது. ரொம்ப சாப்பிடவும் முடியல. கொஞ்சம் லைட்டாக பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பெயினோடைய அந்த டயர்ட்னஸ்லேயே அப்படியே நான் படுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 hours தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெயின் இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் தூங்க முடியல. ஸோ நான், என்னோடய மதர்-இன்-லா, அம்மா, ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாருமே ரூமில் இருக்கோம். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா இனி அதுக்கப்புறம் எப்போ தூங்க முடியும்னு தெரியாது. தூங்குற வரைக்கும் அவங்க தூங்கட்டும், நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணோம். நான் அப்படியே படுத்துக்கிட்டே கொஞ்சம் அப்படியே மேனேஜ்மெண்ட் லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணுற, லைட்லாம் எதுவுமே போடல, அப்படியே இருக்கே படுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிற சென்சேஷன் வந்தது. லைக் யூரினேட் பண்ணணுன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லி எழுந்துச்சு நான் ரெஸ்ட் ரூம் போனேன். யூரின் பாஸ் பண்ணேன். அப்படியே எனக்கு இன்னும் கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் ஏதோ மாதிரி ஃபீல் ஆச்சு. பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு ஷார்ப்பு பெயின். ஆன்னு கத்திட்டேன் நான். கத்திக்கிட்டு உடனே எல்லோரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க, பாத்ரூம்க்கே ஓடி வந்துட்டாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எனக்கு அந்த ஃபாலி பல்ப் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுதான் ப்ராசஸ், விழுகணும். அப்புறம் பார்த்தா விழுந்து கிடக்குது. அப்புறம் உடனே ஹஸ்பண்ட் ஓடி போய் நர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் ப்ராசஸ், கீழே விழுந்துச்சு, ஓகே ஃபைன், நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்தேன்.
நெக்ஸ்ட் வந்து எனக்கு இனிமா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இனிமா கொடுத்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம பெயின் இண்டக்ஷன் ஜெல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஹெவியாக எதுவும் சாப்பிட முடியாது, லிக்விட் ஃபுட்ஸ் கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா கஞ்சி அந்நேரத்துக்கு காலையில் 5 மணிக்கு எங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெயின் இன்டியூசிங் ஜெல் வச்சுட்டு ரூம்க்கு என்னை அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நல்லா சிவியர் பெயின் வந்ததுக்கப்புறம் லேபர் ரூம் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு அதே நைட்டி போட்டிருந்தேன். அதே நைட்டியில் அப்படியே இருந்துட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் சரி பெயின் இன்டியூசிங் ஜெல் போட்டு நம்ம ரொம்ப ரிட்டர்ன் ரூம்க்கு வந்துடுவோம், அப்போ நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு க்ளோத்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் ஃபேமிலியாக லிஃப்ட்லலாம் இறங்கி அந்த ரூமுக்கு போகிறோம். அங்கே போனால் தான் சர்ப்ரைஸ். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஜெல் வைக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே வரிசையாக பெட்ஸில் படுக்க வச்சுட்டாங்க. ஐ வாஸ் தி 3rd or 4th person. ஸோ அப்படியே நான் எல்லாரோட ரியாக்ஷனும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அகெயின் இது ஒரு இன்சர்ஷன் ப்ரொசீஜர் தான். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுனாலே ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ், ஒரு கொஞ்சம் பெயின் இருக்குங்கிற ஒரு இது இல்லைங்களா. ஸோ நானும் அப்படியே எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். எல்லாருமே லைட்டாக ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் காமிச்சாங்க. பட் they all managed it pretty well. அண்ட் அதே மாதிரி எனக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் பண்ணிட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து நம்ம படுத்தே இருக்கணும், யூரினேட் பண்ணக்கூடாது அண்ட் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அந்த ஜெல் போய் ஆக்டிவேட் ஆகணும், அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நேரம் ஆக படுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது எல்லாமே இந்த 45 மினிட்ஸ் முடியணும், வெளியே போய் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும், ரூமுக்கு போயிடணும். ஏன்னா அங்கே போயிட்டு அம்மா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பார், அவங்க எல்லாம் எனக்கு கை கால் அமுச்சு விடுவாங்க, வலிச்சாலும் அவங்க எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இது மட்டும்தான். ஸோ நான் வந்து நர்ஸ் கிட்ட டைம் கேட்டுகிட்டே இருந்தேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 30 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நேரம் போக போக எனக்கு வந்து யூரின் வர ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஐ ஹேட் டு யூரினேட் அப்படின்னா வந்து சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். நர்ஸ் வந்து இல்லை யூரின் போகக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னா. சரின்னு ஓகே, நான் திரும்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே படுத்துட்டு இருந்தேன். இன்னும் நேரம் ஆக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. திரும்ப நான் நர்ஸ்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். அவங்க வந்து சரி ஓகே நீங்கள் படுத்துகிட்டே யூரினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கான இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க, ஷீட்லாம். நான் அப்படியே படுத்துகிட்டே யூரினேட் பண்ணிட்டு அவங்க அதெல்லாம் க்ளீனப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் நேராக எனக்கு இன்னும் பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. எல்லா கேர்ள்ஸுமே அமைதியாக படுத்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஆவுன்னெலாம் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு என்ன பயம்னா, எல்லாருக்கும் இதே மாதிரி தானே இருக்கும். இப்போ நான் மட்டும் கத்துறேன்னா என்னால் தான் பெயின் பேர் பண்ண முடியலையோ, நமக்கு தான் இந்த ஸ்டேஜ் ஆஃப் பெயின் நம்மளால் பேர் பண்ண முடியல, மற்றவங்க எல்லாரும் அமைதியாக படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியெல்லாம் தாட்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆகிட்டே இருக்குது எனக்கு பெயின் ஏற ஆக. நான் வந்து டைம் கேட்டுகிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க, இன்னும் 10 மினிட்ஸ் தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஃபைனலி அந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நர்ஸ் சொன்னாங்க டைம் ஆச்சு, நீங்கள் எல்லாம் எழுந்திரிச்சு ரூமுக்கு போய்க்கலாம், சிவியராக பெயின் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நர்ஸ் இருப்பாங்க, கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக நான் எந்திரிக்கிறேன். அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு எகெயின் நான் யூரின் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு எந்திரிக்க யூரின் வந்துருச்சு, அது மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நர்ஸ் சொன்னேன் இல்லை இருங்க நான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் யூரின் தான், நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ யூரின் தான் எனக்கு வந்துருச்சு, அது மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு ஐ ஹேட் டு எஸ்கேப் ஃப்ரம் த பிளேஸ், அப்படி தான் நான் இருந்தேன். பட் அவங்க வந்து இல்லைம்மா நாங்கள் இது என்ன செக் பண்ணோம், வாட்டர் பிரேக் ஆகிருக்கலாம், நீங்கள் அப்படியே படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே என்னை படுக்க வச்சுட்டாங்க. நான் படுத்துட்டேன். அண்ட் மெயின் டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க அகேன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. பார்த்துட்டு வாட்டர் பிரேக் ஆகிருக்கு, அரௌண்ட் 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் டைலேட் ஆகிருக்கு, லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். என்னடா நான் என்னோட மைண்டில் இருந்தது எல்லாமே வாஸ் நாட் அட் ஆல் ரெடி. ஐ ஹேட் டு கோ பேக் டு ரூம், ரெஃப்ரெஷ் ஆகணும், என் ஹஸ்பண்டை பார்க்கணும், அம்மா பார்க்கணும், எல்லோரும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும், இதுதான் எனக்கு இருந்தது. ஸோ அவங்க வந்து லேபர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் தான், அப்படியே போய்க்கலாம், கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. எனக்கு ஓடி போய் எல்லாரையும் பார்க்கணும். நர்ஸ்ட்டை நான் கேட்குறேன், இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு லேபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகணும், வெளியே போக முடியாது அப்படின்ட்டாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் 1 door அவே. ஒரு 4 அடி நான் நடந்து போய் அந்த டோரை திறந்து ஐ கேன் see my husband. ஆனால் வந்து என்னால் பார்க்க முடியல. நான் போய் யோசித்தேன், நர்ஸ் என்னன்னா சொல்லிட்டு நம்ம போய் திறந்து முகத்தை மட்டுமாவது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். அப்புறம் சரி நம்ம ஒபே பண்ணணும், அவங்க சொல்கிறத மீறக்கூடாது. என் தாட்ஸ் எப்படிலாம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒபே பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒரு வேளை லேபரில் ரொம்ப கஷ்டப்படும் போது நர்ஸ் வந்து இந்த பொண்ணு ஒபே பண்ணாமல் போய் எட்டி பார்த்த பொண்ணு தானே, என்னை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரிலாம் தாட்ஸ் போகுது. சரி நான் அமைதியாக நான் வந்து லேபர் ரூம் அவங்க கூட போயிட்டேன். அங்கே போனால் அடுத்த சர்ப்ரைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 பெட்டு,
ஆல்ரெடி ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 2 கேர்ள்ஸ் வந்து படுத்தது. தேவர் ஆல்சோ அன் ஆக்டிவ் லேபர். சென்டரில் அந்த பெட் மட்டும் ஃப்ரீயாக இருந்தது. என்னை கொண்டு போய் சென்டர் பெட்டில் படுக்க சொன்னாங்க. நான் போய் படிக்கிறேன். அவங்க ரைட் சைடில் ஒருத்தங்க கத்துறாங்க, லெஃப்ட் சைடில் ஒருத்தங்க கத்துறாங்க. 2 பேரும் கத்துறதையும் நான் பார்த்துட்டு எனக்கு எந்த பெயினே எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் நேராக இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பெயின் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஸ்வெட்லாம் ஆக ஆரம்பிச்சுது. நான் நர்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னா அவங்க ஏசி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருந்தது. என் ரைட் சைடில் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீனுமே இல்லைங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அடுத்தடுத்து பெட்ஸ் இருந்தது. 2 பேஷண்ட்களோட ஸ்க்ரீன் கூட அவங்க வச்சுருக்கல. பட் ஆக்சுவலி இட்ஸ் அ நைஸ் ஹாஸ்பிட்டல் தான். ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ராபப்ளி அவங்க அப்படி வச்சுருக்காங்க. என் ரைட் சைடில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது அரௌண்ட் 5 o'clock. அது இந்த ப்ராசஸ்லாம் முடிய ஒரு 5:45 அந்த மாதிரி ஆச்சு. 6னே வச்சுக்கோங்க. 6க்கு நான் லேபர் ரூம் போயிடுறேன். அங்கே 2 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள பார்க்குறேன். அண்ட் ரைட் சைடில் இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆக்டிவ் லேபர் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைலேட் ஆகிட்டாங்க 9 centimeter. ஸோ அப்புறம் அவங்களுக்கு வந்து புஷ் எல்லாம் சொல்கிறாங்க. நான் எல்லாமே பார்க்குறேன். ரொம்ப க்ளோஸ்அப்பாக அவங்கள அங்கேயே பார்த்தோம்னா அவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுமோ, அண்ட் அதை பார்த்தா நான் பயந்துருவோம்னு சொல்லி நான் ரொம்ப பார்த்துக்கல. பட் ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. பட் ஷி வாஸ் வெரி காம். ஆக்சுவலி அவங்க அந்த மொமெண்ட்டில் எனக்கு இன்ஸ்பைரிங் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ காமாக புஷ் பண்ண ரொம்ப கத்தலை. அப்படியே நிதானமாக அவங்க வந்து பேபி புஷ் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. ஷீ ஹேட் அ பாய் பேபி அரௌண்ட் 6:50 AM அந்த மாதிரி. அவங்க குழந்தை பிறந்ததுமே நான் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஷி வாஸ் வெரி காம். குழந்தை பிறந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எபிசியோடியுமே பண்ணாங்க, ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து லேபர் ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பக்கம் கேர்ள்ஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு பசிக்குது பயங்கரமாக. பசிக்க நான் பசிக்குதுன்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நர்ஸ் உடனே வெளியே போய் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி இளநீ ஜூஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குடித்தேன். கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் நேராக ஆஸ் யூஷுவல் பெயின் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து என்னன்னு தெரியல, எனக்கு என்னோடய பாட்டி அவங்க ஞாபகம் வந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர் நவ். பட் அவங்கள சொல்லி தான் கத்தணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க பேரை சொல்லி நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஒரு தடவை கற்றுனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இன்டென்ஸ் ஆகிடுச்சு. இன்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வெஜைனல் ஓப்பனிங் வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான ஒரு எரிச்சல். அது வரைக்கும் என்னால் பெயின் கூட பேர் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த எரிச்சல் தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் எரியுதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எரியுதுன்னு கற்றுனோடனே டாக்டர் வந்து அவங்கள பாருங்கன்னா டாக்டரும் வந்துட்டாங்க. உடனே எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணாங்க. 9 to 10 centimeter டைலேட் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. அந்த எரியதோடு சேர்ந்து எனக்கு அந்த முக்கிற சென்சேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்னை படுத்திருந்தது ப்ராப்பராக பொசிஷனில் செட்டப் பண்ணி காலை 2 இப்படி தூக்கி படத்துலலாம் பார்ப்பீங்கல்ல, அது மாதிரி என்னை வந்து படுக்க வச்சுட்டாங்க, கை கால்லாம் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆக்டிவ் லேபர் வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எப்போ வந்து கான்ட்ராக்ஷன் வந்தாலும் நல்லா முக்குங்க, அந்த பெயின் வரும்போது நல்லா முக்குங்க, புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நல்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பெயின் கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணேன். எனக்கு வந்து நல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சு. பசி ஒரு பக்கம் திரும்ப அந்த ஜூஸ் குடித்தேன். பட் ஸ்டில் பசி. அப்புறம் அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் திரும்ப எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க. நான் திரும்ப புஷ் பண்ணிகிட்டு இருந்துட்டு கான்ட்ராக்ஷன் இல்லாதப்போ எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. நான் குடித்தேன். எனக்கு ஏன் திருப்பி கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது புஷ் பண்ணேன். அப்புறம் வந்து நர்ஸ் வந்து சாக்லேட் அவங்ககிட்ட இருந்து சாக்லேட்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிடுங்க, புஷ் மட்டும்தான், ஒரே ஒரு புஷ் பண்ணிட்டீங்கன்னா பேபி வந்துட்டா அவ்வளோதான், நீங்கள் போய் அப்புறம் என்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்லாம், புஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு 3-4 புஷ்ஷஸ் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பெயின் அந்த புஷ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படி ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், யூஸ்வலி இந்த லேபர் டைமில் தூக்கம் வரும், விச் இஸ் வெரி நேச்சுரல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் அப்படியே தூங்குறேன், எனக்கு தூக்கமும் வருது. இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் டயர்ட்னஸ், எனர்ஜி இல்லாமல் பசி, இதனால் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த பெயின்லாம் இப்போ உண்மையாகவே தெரில. அப்படி தான் நான் சொல்வேன். எனக்கு புஷ் பண்ணணும், ஆக்டிவ் லேபரில் இருக்கேன், எனக்கு வலிக்குது, எதுவுமே எனக்கு தெரில. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் வருது. எனக்கு பெயின் எதுவுமே தெரில. எனக்கு அப்படியே விட்டால் அப்படியே தூங்கிடலாம் அப்படி தான் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து தூங்காதீங்கலாம் சொன்னாங்க. தூங்காதீங்க, இன்னும் ஒரே ஒரு புஷ் தான், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா புஷ் பண்ணிவிடுங்க, பேபி வந்துடும், அப்புறம் நீங்கள் போயிடலாம், நினச்சது சாப்பிட்லாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ நானும் முடிஞ்சளவுக்கு ஒரு 3-4 புஷ்ஷஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன்.
அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சரி ஓகே அவங்க ட்ரெயின் ஆகுறாங்க அண்ட் பேபியோட ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த புஷ் பண்ணுற சென்சேஷன் வரும்போது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு புஷ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த நண்பன் படத்தில் பார்த்துருப்பீங்களே எப்படி அவங்க கை வச்சு புஷ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது வரும்போது நான் சொன்னேன். டாக்டரே அவங்களே அவங்க கை வச்சு எனக்கு புஷ் பண்ணாங்க. டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பெயின் வரும்போது சொல்லுங்கள், நீங்கள் புஷ் பண்ண வேணாம், ஐ வில் டேக் கேர் அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த சென்சேஷன் வருது இல்லையா. ஸோ நானும் புஷ் பண்ணிவிட்டேன், டாக்டரும் புஷ் பண்ணாங்க. ஒரே ஒரு இது தான், என்ன டாக்டர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பேபி வந்துட்டாங்க வெளியே. பேபி வந்துட்டாங்க. நானே அப்படியே எனக்கு தலைக்கு பின்னாடி சைடில் தான் வந்து வாட்ச் இருந்தது. நான் பார்த்து டைம் வந்து 7:51 அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு பரவாயில்லையே நீங்களே டைம் பார்த்து சொல்லிட்டீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் பிளர்ராக அவனோட தலை பின்னாடி மட்டும் தெரிஞ்சுது. நான் அப்படியே இப்படி கை நீட்டி அவனை டச் பண்ணி வெல்கம் டு த வேர்ல்ட் மை டியர் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் வந்து இல்லை நீங்கள் டச் பண்ணாதீங்க, நாங்கள் பேபி க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன், பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு கேட்டேன். அவங்க அது பாய் பேபி அப்படின்னாங்க. அவ்வளோதான், அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட காட்டவே இல்லை. அப்புறம் எனக்கு அது அப்படியே ஒரு ஆச்சரியம், என்னடா நடந்தது, என்ன நடந்தது, வாட் டிட் ஐ டூ, இல்லை நம்ம சுற்றி இப்போ என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சந்தோஷம், ஒரு ஏதோ அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங்கு, அப்படி எல்லாம் கலந்த ஒரு ஃபீலிங். எனக்கு எதுவுமே பண்ண தெரியல, நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அண்ட் அவங்க வந்து மருத்து போகிற ஊசி போடுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. லைட்டாக வலிக்கும், தாங்கிக்குவாங்க. நான் இதெல்லாம் தாண்டி எனக்கு அது ஒன்றுமே தெரில. ஊசி போட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டாங்க. எனக்கு வந்து ஒரே ஹாப்பி, ஆச்சரியம், ஹாப்பினஸ் ஒரு பக்கம். என்னடா நடந்தது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாடி என்ன பண்ணுச்சு, என்ன ஒரு நிமிஷத்துல எல்லாம் டக் 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 டக்குன்னு நடந்தது. ஸோ என்ன நடந்ததுன்னு அப்படியே ஒரு ஷாக்கு, ஒரு சர்ப்ரைஸு, ஒரு ஹாப்பினஸ்ஸு, எதையோ அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங்கு எல்லாம் கலந்து நான் அப்படியே படுத்துட்டேன். அவங்க வந்து ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அது என்ன தான் மருத்து போகிற ஊசி போட்டாலும் அது நமக்கு அது கொஞ்சம் பெயின் இருக்கும் அங்கே போடும்போது. ஸோ அது இருந்தது. ஆனால் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரில. அப்படியே நான் படுத்துட்டு இருந்தேன். அண்ட் லெஃப்ட் சைடில் அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே நேரம் ஆகுது, இன்டென்ஸ் பெயின் ஆகிடுச்சு. நான் அங்கேயே தான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா யோசிச்சுட்ருக்கேன், பேபி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஃபேமிலிகிட்ட காமிச்சிருப்பாங்க, அவங்களாம் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நான் படுத்துகிட்டே இருந்தேன். லைக் இன்ஃபேக்ட் ஒரு 40 minutes மேலே அப்படியே பாஸ் ஆகிடுச்சு டைம். நான் பாட்டுக்கு படுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி நான் படுத்துட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் டெலிவரி அதுக்கு முன்னாடி நான் வேர்க்குதுன்னு சொன்னேன், உப்பசமாக இருக்குதுன்னு அங்கே ஏசி போட்டாங்க. பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி இமீடியட்டாகவே கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அது குளிருதுன்னா அப்புறம் அவங்க ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது குழந்தை பெற்றதுமே. அண்ட் இன்ஃபேக்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கும் நல்ல சிவியர் பெயின் ஆகிடுச்சு. அண்ட் நான் அங்கேயே தான் படுத்துட்டு இருந்தேன். அவங்க டெலிவரியும் நான் பார்த்தேன். அவங்களுக்கும் பாய் பேபி. அவங்க டைம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் வித்தின் ஒரு 45 to 1 hourக்குள்ளே அவங்களுக்கும் டெலிவரி ஆகிடுச்சு. அவங்களும் குழந்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அண்ட் ரைட் சைட் நெக்ஸ்ட்டு பர்சன் டெலிவரிக்காக அவங்களும் வந்து படுத்துட்டாங்க. இவ்வளோ நேரம் அந்த லேபர் ரூம்லேருந்து நான் என் டெலிவரி மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரோட டெலிவரியும் பார்த்துட்டு நான் வந்தேன். அந்த மாதிரி நடந்தது எனக்கு. அப்புறம் நேராக எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு இதாகிடுச்சு. நான் அந்த நர்ஸ் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது இல்லை பேபி ஒரு 5 minutes மட்டும் இருங்க, பேபி குளிக்க வச்சு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு அந்த நேரத்தில் அவங்ககிட்ட எனக்கு இப்போவே காட்டுங்க அப்படி எதுவுமே எனக்கு பேச தோணலை. நானே ஒரு இதில் இருக்கேன். அண்ட் என் மைண்டில் ஓடிட்டது எல்லாமே பேபி பார்க்கணும், ஐ ஹேட் டு ஃபீட் வித்தின் ஃபர்ஸ்ட் 1 hour நான் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி குளிக்க வைக்கிறேன்றாங்க, சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவங்க குளிக்க வச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஷி வாஸ் அ யங் நர்ஸ், ஒரு குட்டி பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் அ மலையாளி. அவங்க தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அவங்க சொல்லும் போதே வந்து அவங்க அந்த மலையாள ஸ்லாங்லேயே அப்படியே சொன்னாங்க, செக்கச்சவேன்னு இருந்தான் பேபி, குளிக்க வைக்க வைக்க அப்படியே ஒயிட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சாங்க. பார்த்துட்டு நான் கிஸ் பண்ணேன், கொஞ்சினேன். அதுக்கப்புறமேட்டு ஃபீட் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். இல்லை இப்போ உங்களை உடனே நாங்கள் ரூம் கூட்டிகிட்டு போயிடுவோம், ஸோ ரூம்க்கே போய் ஃபீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வீல் சேர் கொண்டு வந்து வீல் சேரில் என்னை உட்கார வச்சு ரூம் கூட்டிட்டு போனாங்க. அந்த லேபர் ரூம்லேருந்து வெளியே வரும்போதே என் அம்மா, ஹஸ்பண்ட், என்னோடய மாமியார் எல்லாம் அப்படியே ரெடியாக நின்றுருந்தாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தது எனக்கு அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத மாதிரி ஒரு அழுகைன்னா அழுகை இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர். அந்த மாதிரி அவங்களும் ஒரு எமோஷனல் ஆகுறாங்க, நானும் எமோஷனல் ஆகுறேன். அண்ட் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆன் மை ரைட். அவர் வந்து இப்படி ஒரு ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்குறாரு. அப்புறம் அப்படியே லெஃப்டில் என்னை கூட்டிகிட்டு போய் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கிராடில் இருந்தது, அதில் அவரை படுக்க வச்சுட்டு நானும் உட்காந்துட்டு அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். என்ன நடக்குதுன்னு ரொம்ப தலைக்கால் புரியலை.
அவனை பார்க்குறேன், உற்சாகமாக இருக்கேன். அரே நான் படுக்கலாம் இல்லை, அப்படியே சும்மா பெட்டில் உட்காரேன், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வித்தின் 1 ஹவரே நான் எங்கேயாச்சும் நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. என் ஹஸ்பண்ட் போய் படுத்து தூங்கிட்டார். ஏன்னா நைட் ஃபுல்லாக அவ்வளோ தூங்கலை, காலையிலேருந்து முழிச்சிட்டேன்னு சொல்லி படுத்துட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ நடந்திருக்கு, எப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு. நான் பாட்டுக்கு நடக்கிறேன். கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய அம்மா மொபைலுக்கு வர கால்லாம் நானே எடுத்து அட்டென்ட் பண்ண பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும், ஓ நீயே ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டியா, எப்படி இருக்குது அப்படின்னு என்னையே டேரெக்டாக நானே பையன் பிறந்திருக்கான் ரூமுக்கு வந்துட்டோன்னு நானே எல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். அந்தளவுக்கு பயங்கர எக்ஸைட்டட், அப்படியே உற்சாகமாக நடக்கிறேன். எந்தாச்சும் ஓடலை ஆடல் அது ஒன்று தான் குறை. அந்த மாதிரி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதில் என்ன எனக்கு ஒரு இதுனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைட் வச்சு டாக்டர் சொன்னது, அண்ட் லாஸ்ட் டைம் வரைக்கும் எனக்கு வந்து பெயின் வரல, இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாமோ அப்படின்றது இருந்தது. அண்ட் என் மனசுக்குள்ளே வந்து ஆகஸ்ட் 18 அவன் பிறப்பானோ அப்படின்ற ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஆகஸ்ட் 18 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாமோன்ற ஒரு ஃபீலெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி டாக்டர் வந்து வேஜினல் டெலிவரி ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஆப்ரேஷன் போடலான்னுலாம் சொன்னதெல்லாம் அந்த ஸ்பெஷலி அது ஒரு ஸ்டீரோ டைப் பண்ணாங்க இல்லைங்களா. 5 feet தான் இருக்கீங்க, ரொம்ப ஹைட் இல்லை, அதனால் நார்மலுக்கு சான்ஸ் இல்லாமல் போகலாம், பேபி இன்னும் என்கேஜ் ஆகலை, அதனால் சான்ஸ் இல்லாமல் போகலாம்லாம் சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு அவங்க சொன்ன டாக்டரே சொன்னதை நாம் பிரேக் பண்ணி நமக்கு எப்படி பர்த் வேணுமோ அப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அது எனக்கே ஒரு எம்பவரிங்காக இருந்தது. நம்மளால் முடியும்னு நினச்சா அது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த டேட், நான் வந்து ஆகஸ்ட் 18 எனக்கு அவன் பிறப்பான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பட் ஆகஸ்ட் 14 பிறந்துட்டார். ஆகஸ்ட் 14 காலையில் 7:51 AM. ஆனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போனது வாஸ் ஆன் ஆகஸ்ட் 18. ஸோ யூஸ்வலாக ஃபிட்ஸ் அ வேஜினல் டெலிவரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா மோஸ்ட்லி அடுத்த நாள் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. மீறி போனால் இன்னும் ஒரு நாள் இருப்பீங்க, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு மேலே மோஸ்ட்லி இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் எங்கள் கேஸில் எல்லாமே நார்மல், நானும் ஆக்டிவ், எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டேஸ் இருந்து 14 பிறந்தார். ஆனால் 18 தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம். நான் நினச்ச டேட்டில் கடைசியில் அவர் வீட்டுக்கு வந்தார். ஸோ இதெல்லாம் ஏன், எதனால், என்ன நடந்தது, என்னோடய போஸ்ட் பார்ட்டம் ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ஒரு 15 days எப்படி இருந்தது, இதெல்லாம் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது ஐ ஷேர் இட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டர்ஸ் இருக்கும். இது தவிர எனக்கு வந்து வெஜினல் டெலிவரிக்கு நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஐ வாஸ் வெரி ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவ்னு சொல்லலை, பட் ஐ வாஸ் ஆக்டிவ். ரொம்ப ஐடியலாக உட்காருறது அப்படி இல்லை. எனக்கு உடல் ரீதியாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால ஐ வாஸ் ஏபிள் டு பி வெரி ஆக்டிவ். ஸ்பெஷலி லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் நல்ல ஆக்டிவாக நடக்கிறது, சர்டைன் அதுக்குன்னு சில எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறது, அதெல்லாம் பண்ணேன். டயட் வைஸ் ஆல்சோ ஐ வாஸ் வெரி குட். ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்பெஷலி இந்த என்கேஜ் ஆகலை அப்படின்லாம் டாக்டர் சொன்னும்போது எனக்கு அந்த கொஞ்சம் பயம் பதட்டம்லாம் வந்தது. அந்த டைமில் ஐ யூஸ் டு லிசன் டு லாட் ஆஃப் கைடட் மெடிடேஷன்ஸ். ஒன்ஸ் எவ்ரி டே யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அந்த மாதிரி கைடட் மெடிடேஷன் இருக்கும், அஃபர்மேஷன்ஸோடு இருக்கும். ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறது, விஷுவலைசிங் ஒரு ஹாப்பி டெலிவரி அந்த மாதிரி பண்ணுறது நான் பண்ணேன். அண்ட் நான் வந்து அதிகமாக ட்ராமாட்டிக்காக நெகட்டிவான பர்த் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் ஹர்ட். எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணோட ஸ்டோரி ஒன்று கேட்டேன். அண்ட் ஐ திங்க் யூடியூப்பில் ஒரு 2 or 3 ஹாப்பி ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். இதை தவிர ரொம்ப எதுவும் கேட்டுக்கல. ஆல் ஐ டிட் வாஸ் physically I was active, and food wise I took care of my diet, and thirdly எக்ஸசைஸோடு சேர்ந்து அந்த ஒரு பாசிட்டிவான பிலீஃப், ரைட், நம்ம பாடினால் முடியும். இஃப் ஐம் ஏபிள் டு கேரி அ பேபி ஃபார் 10 months என்னோடய ஊமில் நான் நர்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேபிக்கு நேச்சுரலாக த பேபி வில் பி ஏபிள் டு கம் அவுட் இல்லைங்களா. அதுக்கும் என் பாடி சப்போர்ட் பண்ணும், அது என் பாடினால் பண்ண முடியுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கடவுள் அருளால் ஐ ஹேட் அ வேஜினல் டெலிவரி. அண்டு இது சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நான் வந்து சாமியோட ஷோல்டர்லேருந்து பூ விழுந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூவும் எடுத்துட்டு தான் நான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன தான் அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப முக்கியமான கோயில் எங்கள் ஊரில் இருந்தாலும், நான் வருஷம் திருவிழாக்கெலாம் போவேன், எல்லாமே இருந்தாலும் அந்த கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகம் எனக்கு தெரியவே தெரியாது.
இன்ஃபேக்ட் ஆஃப்டர் டெலிவரி ஐ திங்க் பேபியை நாங்கள் திரும்ப கோயிலுக்கு ஒன்ஸ் கூட்டிகிட்டு போனோம். அப்போ தான் இவ்வளோ வருஷமாக அதே ஊரில் வாழ்ந்துருக்கோம், இந்த கோயில் எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுன்னு தெரிய வந்தது. என்னென்னா, நாங்கள் போகும்போது நிறைய பேர் வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு சர்டைன் டைமில் மட்டும்தான், மதிய நேரத்தில் அந்த பூஜை முடிச்சுட்டு தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த டைம் நாங்கள் இது வரைக்கும் கோயிலுக்கு போனதே இல்லை போல். ஸோ எனக்கு அது தெரியல. எல்லோரும் வாக்கு கேட்டுருந்தாங்க. என்னடா வாக்கு கேட்குறாங்கன்னு கேட்கும்போது தான் தெரிய வந்துச்சு. யூஸ்வலாக அங்கே எல்லாருமே எக்ஸாம்பிள் இப்போ இதோட இடம் வாங்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறேன்னா ஜாதகம் கொடுத்து இந்த ஜாதகம் ஓகேவா வேண்டாமான்னு சாமிகிட்ட கேட்பாங்க. அது அங்கே ரொம்பவே ஸ்பெஷல் அந்த கோயிலில். ஸோ அப்போ கேட்கும்போது பூ விழுகும். பூ விழுகிறத பார்த்தா சாமி அங்கே இருக்க பூசாரி இது ராமவாக்கா உத்தரவாக்கான்னு சொல்லுவாங்க. ராமவாக்குனா இட்ஸ் குட் திங், நீங்கள் பண்ணலாம். உத்தரவாக்குனா வேண்டான்னு சொல்கிற மாதிரி இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நான் லிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா நானும் பிஃபோர் டெலிவரி 13th அட்மிட் ஆகிறேன், 12th கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கண்ணு திறக்கும்போது பூ விழுது. ஸோ சம்திங் இட்ஸ் வெரி லிங்க்ட் இல்லைங்களா? அது எனக்கு சாமியே டைரெக்டாக நீ பயப்படாத, நல்லா தான் நடக்கும், போன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்தது. இதை தவிர்த்து what I want to share is அது vaginal டெலிவரியோ கம்ப்ளீட்லி நேச்சுரல், நோ இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு டெலிவரி நடக்குதோ, இல்லை சிசேரியனோ எதாக இருந்தாலும் தட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யோர் பேபி. அது மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே மதர் அண்ட் த பேபி ஹேஸ் டு பி சேஃப். அவங்க 2 பேரும் சேஃபாக அந்த குழந்தைய வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு அதுக்கப்புறம் நம்ம சிறப்பாக வளர்த்தணும். இதுதான் முக்கியமே தவிர மோட் ஆஃப் டெலிவரிங் த பேபிங்கிறது நம்ம ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். எல்லாருமே வில் எய்ம் ஃபார் ஒரு ஹெல்த்தி வெஜினல் டெலிவரிக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம், அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவோம். எண்ட் ஆஃப் த டே வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் த பேபியோ அது நடக்கும். அதில் அந்த ப்ராசஸில் பிலீவ் பண்ணுங்கள், உங்களை பிலீவ் பண்ணுங்கள், அண்ட் எவ்ரி திங் வில் பி ஃபைன். அண்ட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆக லேட் ஆச்சு அண்ட் ஹவ் வாஸ் மை போஸ்ட்மார்ட்டம், ஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு ஃபர்ஸ்ட் 15 days எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை தவிர்த்து இஃப் யூ ஹவ் கான் த்ரூ சம்திங் சிமிலர் ஆர் உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ, இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட யூ கேன் கமெண்ட். ஐல் பி ஹாப்பி டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யூ ஆன் த கமெண்ட் செக்ஷன். Thank you so much. Take care and bye.